டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம். பவர்ட் பை சேலம் SS டிராவல்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் வித் அஸ். லொகேஷன் பார்ட்னர் மோனோலித் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். 2026ஆம் ஆண்டிற்கான 12 ராசிகளுக்குமான பொதுவான பலன்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிறப்பான வருடமா இந்த வருடம் அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்களே, நீங்க சொல்லுங்க, சிம்மத்துக்கு எப்படி அமைய இருக்கு? குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல. அப்ப 2 அப்படின்னாவே தனம். ஆனா உங்களுக்கு 2-3 வருஷமா சரியில்லாம தான் இருக்கு. அதோடைய புலம்பல்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்க சொல்றது நம்ம கேட்குறோம். ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும். மெரைன் அதில் இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவங்களும், இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களும், புகைப்பட தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலம் இருக்கு. சிம்மம் என்றாலே ராஜா தான். நீங்க போகிற பாதை அப்படிங்கிறது தெய்வ வழிபாடும் ஆன்மீக வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப இது உறுதுணையா இருக்கும். அதன் வழியில தான் நீங்க போகணும். சித்தர் வழிபாடு, ஏன்னா கேது என்றால் சித்தர், மோட்சம். அப்போ ஒரு ஞான ரீதியா நீங்க சித்தர் வழிபாடை மேற்கொள்ளும் போது அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். உடம்பை சூடாக்காம பார்த்துக்கணும் நீங்க. ஏன்னா கொப்பளங்கள், கால் பாதங்கள்ல எரிச்சல், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரக்கூடும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு 3 மாத காலங்கள் ஆகும். நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம், இல்லை உங்க நட்சத்திரத்து அன்னைக்கோ இல்லை திதி அன்னைக்கோ நீங்க குளிக்கிற நீர்ல கொஞ்சம் பால் சேர்த்து, பன்னீர் சேர்த்து, பச்சை கற்பூரம் சேர்த்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பாலாறு செல்வம். உங்களுடைய திருஷ்டி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிரிகள் விலகி உங்களுடைய தேகம் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இந்த மன அழுத்தம் அந்த கேது பகவான் உங்களை ஒரு பிடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் முறையான விஷயங்களை செஞ்சு நீங்கள் உங்களுடைய வம்ச ரீதியான ஒரு பிரச்சனை, இப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வம்சத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் விற்கலை, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா 100% இந்த வருஷம் உங்களுக்கு நல்லதா நடக்கும். மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் மணி முருகேசன் ஐயா அவர்களே, நீங்க சொல்லுங்க, சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருஷமாவது சிரிக்க முடியுமா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் எப்போவுமே சிரிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் தான். புதுசாக சிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வரக்கூடிய தேவையில்லாத விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா நிறைய விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ மாயை வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்கள், இது இதில் போட்டிங்கன்னா பல கோடிகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய மாயைகள் வேலை செய்யக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அதனால் தெரியாத விஷயங்களில் தலையிடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் வழி பயணங்களையும் சரி, அண்டையலாளர்கள் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கக்கூடிய பெண்கள் விஷயத்திலையும், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளார யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். அதனால கணவன் மனைவி விஷயங்கள்ல ஐயா எப்பவுமே சொல்லுவார் அடிக்கடி, வெள்ளை கொடி மட்டும் இல்லை, வெள்ளை பெட்ஷீட்டே போத்திட்டு நம்ம படுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவார். அதுபோல நம்ம சமாதானமாக போய்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தி விவாகரத்து அல்ல, அவங்க பிரிஞ்சு போறதுக்கான சூழ்நிலைகள் கூட உருவாக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இருக்குது. இவங்க அடிக்கடி நதி நீர்களில் குளிக்கிறது, கடல் நீரில் குளிக்கிறது, அதே சமயத்தில் இறை வழிபாட்டு அதிகமாக மேற்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கும். விநாயகர் பெருமானை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு கற்பக விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப ரொம்ப அவசியம். நிச்சயமாக போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இறை வழிபாட்டின் மூலமாக மேன்மை அடையக்கூடிய காலம் இது. மிக்க நன்றியா. டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா, நீங்க சொல்லுங்க, 2026ஆம் வருடம் சிம்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கு? அதிகாரமிக்க சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகள் நிறைய போராட்டத்தெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அஷ்டமத்த சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எடுத்தோன்னுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்காது. பல அலைச்சலுக்கு பிறகுதான் வெற்றியை காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல வகையான முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள்லாம் ஏற்படுத்தும். கூட இருக்கிறவனால பல சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு சகிப்பு தன்மையோடு இருக்கும்போது வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பூமி, மனை, இடம், வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகளும் உருவாக்கி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அலைச்சல்னால
தூக்கம் கெட்டுறதுனால உங்களோட உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் அடிக்கடி உருவாக்கி கொடுக்கும். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆண்கள்னால பெண்களும், பெண்கள்னால ஆண்களுக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், மன சங்கடங்கள்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதனால வார்த்தையை, நாவடக்கத்தை கொஞ்சம் சரியான முறையில் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தினாங்கன்னா இந்த ஆண்டுகள் மிக அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய இருக்கின்றது. அதேமாரி வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒசரம் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு உருவாகும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. அந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை, அதேமாரி விநாயகர் வழிபாடு, இது எல்லாமே பல வகையான மாற்றத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தை கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. மிக்க நன்றி ஷெல்லி தாமு சார். நீங்க சொல்லுங்க, 2026ஆம் வருடம் சிம்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கு? சிம்மம் சூரியனை ராசியாக கொண்டவர்கள். கேது இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்கும். அதே போல் கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றங்கள் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படும். பணவரவு வந்தால் தானே பழைய கடன்களை பைசல் செய்ய முடியும். ஆகவே பணவரவுக்கு உண்டான அனுகூலம். உத்தியோகத்தில் நீங்களாக ஏதாவது சேஷ்டை செய்துவிட்டு உத்தியோகம் போய்விட்டது என்று அஷ்டம சனி மீது பழி போட்டீர்கள் என்றால் அதற்கு கிரகங்கள் பொறுப்பாகாது. கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியோ தேக ஆரோக்கிய பயிற்சியோ மிக முக்கியம். கண்டிப்பாக சிலருக்கு தேக ஆரோக்கியத்திற்காக 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து, ஹாஸ்பிட்டலிருந்து வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். 24 வயதை கடந்தவர்களுக்கு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் 24 வயதை கடந்தவர்கள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். அதே சமயம் தொழில் ரீதியாக அற்புதங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வழக்கு போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். கண்டிப்பாக நண்பர்களை பகைவர்களாக்காமல் பகைவர்களையும் நண்பர்களாக்கி கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமான அமைப்பு. விநாயகருடைய காரிய சித்தி மாலை மந்திரத்தை ஜபிப்பது, பிள்ளையார்பட்டிக்கு போகிறது, ஈச்சனாரி விநாயகருக்கு போகிறது, காணிப்பாக்கம் போகிறது என்று விநாயகர் எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஓடி போயிட்டு உட்காருவது நன்மை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசு கௌரவத்தில், அரசு துறையில், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தேர்தல் காலத்தில் நல்லதும் சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும், ஜென்மத்தில் கேது இருப்பதும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். காதல் அமைப்பிலும் அவ்வாறே பார்த்துக்கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. 2026ஆம் வருடம் பொதுவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கல்வி, விவசாயம், அரசியல், விஞ்ஞானம், இப்படி பல துறைகளில் குறிப்பாக தங்கம், வெள்ளி, முதலீடு, தொழில், இது மாதிரி பொதுவான பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் இப்போ நமக்காக சொல்லுவோம். 2026ஆம் ஆண்டு கிரக சூழ்நிலைகளில் பெரிய சூழ்நிலை மீனத்தில் சனி இருப்பதும், ராகு கும்பத்தில் இருப்பதும், கேது சிம்மத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்தாலும் நடுவில் குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குரு வீட்டை பார்க்குறார். எனவே இப்போ தங்க விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சு இருந்தாலும் அந்த தங்கத்தில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளியில் நீங்கள் போடுறதோடு தங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, வெள்ளியில் ஓரளவு போடுங்க. அதே சமயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கண்டிப்பாக ஏறும். 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கூட கிடைக்கும் சில இடங்களில். அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள். வறட்சியான பூமிகள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த வறட்சி பூமிகள்லாம் இனி வசந்தத்தை பெறும். 60 ஆண்டு காலத்துக்கு மேல் வறட்சியாக இருக்கிறது. 100 ஆண்டு காலமாக பஞ்சம் விரித்து ஆடக்கூடிய இடமெல்லாம் டெவலப் ஆகும். நோட் பண்ணி வைத்துக்கொள்ளும். உலகத்தில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களெல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் என்றைக்கு வேணுமானாலும் காலியாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்வார்கள், உடனடியாக வெளியேற சொல்வார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும். எனவே கடகராசியில் இருப்பவர்கள், அரசியலில் விஜய் வந்திருக்கிறார், அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும். இதெல்லாம் புரட்சிகரமான மாற்றங்களாக காணப்படும். தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி யார் ஜெயித்தாலும் கூட்டணி என்ற நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதனால் இப்பொழுதே இவர்கள் ஜெயிப்பார்கள் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது தவறாகிவிடும். ஏனென்றால் குரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்.
நம்மளுடைய பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு இப்போ ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து சரி விகிதத்தில் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. பண தட்டுப்பாடுகள் குறைந்து ஒரு பண ஏற்றம், எல்லாருடைய மக்கள் இடத்துலையும் வந்து பணங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு புழங்கக்கூடியது, கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடியதெல்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவத்தில் வந்து சிக்கிக்குவீங்க. அதனால் உடலில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை, உடலில் கவனம். அந்த கவனக்குறைவினால் கண்டிப்பாக நீங்கள் சில விஷயத்தில் வந்து எல்லா ராசினருமே கண்டிப்பாக நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது விவசாயமும் பேங்க் சம்மந்தப்பட்டது. இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடியதவங்களாம் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதில் நாங்கள் பாஸ் ஆகலை, அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறமா புது கணக்கு மாதிரி ஒரு புது உயர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சில வழிபாடுகள், உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய குலதெய்வமும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் உங்களுடைய பலம். நன்றிமா. தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் மணி முருகேசன் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை மார்கழி 17 தொடங்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டிற்கான பொதுவான பலன்கள் சொல்லுங்களேன். 12 ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய யோகமாக இருந்தாலும் கூட இந்த மேச ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும், எதிர்பாலினங்களால் வரக்கூடிய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் எல்லா இடங்களையும் தேவையில்லாத முதலீடுகளை போடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையை வந்து இயற்கையாக ஏற்படக்கூடிய சீற்றங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மழை அதிகமாக இருக்குது, காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இதற்கு தகுந்தாற் போல் இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு இப்போ சரியான முறையில் பராமரிச்சுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். அதனால் வந்து எல்லா காலகட்டங்களையும் நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல் நம்மளை தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இறை வழிபாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் மூலமாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அடைஞ்சிக்கலாம். நல்வாழ்த்து ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் 2026ஆம் வருடத்திற்கான பொது பலன்களை இப்ப நமக்காக சொல்ல போறாரு சார். பொதுவா இந்த 2026ஆம் ஆண்டு வந்து மக்களிடத்துல அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தங்கம், வெள்ளி. இது ரெண்டுமே விலை உயர்வுகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், வரலாற்று சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வெள்ளிக்கும் தங்கத்திற்கும் உண்டு. அதுவும் குறிப்பா நம்ம வெள்ளியில இவ்வளவு வருமானம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்துல உருவாகும். அதே நேரத்துல இந்த தங்கம், வெள்ளி மட்டும் இல்ல, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வரிகள் தான் குறைக்கப்பட்டு அதோட விலைகளும் குறைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும்.